கேரளாவில் ஒரு இந்து கோயிலுக்குள்ளே ஒரு மார்க்கத்தவர் அடையாளத்தோட போனால் கோயிலை இழுத்து சாத்திட்டு என்ன பண்ணுறான், ஃபைன் அடித்து பாலாபிஷேகம் பண்ணி மறுபடியும் திறக்கிறான். அப்படியெல்லாம் சாங்கியம் பார்க்கும்போது திருப்பதியில் இருக்கிற லட்டை சாப்பிட்டவங்க எப்படி சுத்தமாக இருப்பாங்க? அதுக்கப்புறம் எப்படி அவங்க ஆச்சாரமானவங்கன்னு சொல்ல முடியும்? இப்போ திருப்பதி என்ன சொல்லியிருக்காங்க, லட்டு புனிதத்தன்மையை மீட்டெடுத்து விட்டோம் திருப்பதி தேவஸ்தானம். எப்படி இல்லைம்மக்கா? அப்போ திண்ணவாபுரம் இருக்காளா, இல்லை நாட்டை விட்டு கடத்திட்டியலா, இல்லை மார்க்கத்தை விட்டு துரத்திட்டியலா? என்ன அநியாயம் அக்கிரமம் நடக்குது தெரியுமாமக்கா? இலை திருப்பதி லட்டுன்னு சொல்லிட்டு நாக்க தொங்க விட்டுக்கிட்டு சுற்றுறவன் பூரா இப்போ வாயில் வயிற்றில் அடிச்சுக்கிறான்மாக்கா. என்ன இலவுக்கடா தின்னு தொலைஞ்சம்மா. மாட்டு கொழுப்புன்னு தப்பில்லம்மக்கா. மாட்டுப்பால் எடுக்கிற நெய்யும் மாட்டு கொழுப்பு கணக்கில் தான் வருது, கேட்டிலா? அது ஒன்றும் தப்பில்லை. இந்த ஆச்சாரம் பேசுகிறாங்களே ஆணிங்க, இவங்க தான்